சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்கார் அர்ஜுன், உட்கார். ரொம்ப வலிக்குதா அர்ஜுன்? இல்ல. ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இல்ல மலர், அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா வலி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. மலர், சொல்லு அர்ஜுன். ஐம் ஓகே. நீ போய் பார்வதி கிட்ட பேசு. எனக்கு அடிப்பட்டதை காரணமா வச்சு அக்கா பார்வதி மேல ரொம்ப கோவத்தை காட்டிட்டாங்க. அவங்க முகமே மாறிடுச்சு. அவங்க சந்தோஷ பத்தி ஏதோ முக்கியமா சொல்ல வந்தாங்க. அதுக்குள்ள அக்கா குறுக்க வந்து அவங்களை திட்டி அமிச்சிட்டாங்க. முதல்ல நீ போய் அவங்கள சமாதானப்படுத்து. ஏற்கனவே சந்தோஷம் புரிஞ்சிருக்கிற வேதனையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் ஒரு பக்கம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கா திட்டினதை பத்தியே யோசிச்சு கவலைப்பட்டு இருக்க போறாங்க. போய் முதல்ல அவங்கள பாரு. சந்தோஷம் என்ன சொன்னாருன்னு கேளு. என்ன ஆனாலும் நம்ம சந்தோஷம் வெளியே கொண்டு வந்துருவோங்கிற நம்பிக்கைய நீ தான் அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன மலர், நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதில் எதுவுமே பேசாம என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நீ எவ்வளவோ போராடி இருக்க. இப்ப உனக்கு அடிபட்டது கூட அதனாலதான். இதுவே மத்தவங்களா இருந்திருந்தா உன் அக்கா பேசினதுதான் கரெக்ட்னு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நீ அப்ப கூட பார்வதி அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசின. இப்பவும் நான் உன்னை பார்க்க வந்தா நீ அக்கா கஷ்டப்பட்டு போறா, அவளை போய் பாத்துக்கோன்னு சொல்ற. எனக்காக நீ எதை வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் அக்காவுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அர்ஜுன். என்ன சார்ந்தவங்களை கூட என்ன எப்படி பாத்துக்குவியோ அதே அன்போடவும் அக்கறையோடவும் பாத்துக்கிறியே. மலர், என்ன பேசுற நீ? இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பார்வதி உன்னுடைய அக்கா. உனக்கு அவங்க மேல என்ன அக்கறை இருக்கோ அதே மாதிரி அக்கறை எனக்கும் இருக்காதா? நீ இப்ப சொன்ன மாதிரி இது பார்வதியோட பிரச்சனையா நான் பார்க்கல. உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேறன்னா நான் பார்க்கல. நீயும் சரி, உன்னை சார்ந்தவங்களும் சரி, என்னோட குடும்பம் தான். அது உன் அக்கா, சந்தோஷ், பெரியம்மா, ஏன் கட்டெரும்பு, பொங்கல் எல்லாருமே என் குடும்பமா தான் நான் பார்க்கறேன். அவங்கள யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து நிற்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன். நீ பண்றதுக்கு எல்லாம் திரும்ப நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் உன்னோட அன்பையும் காதலையும் மட்டும் எனக்கு கொடு. அது போதும் எனக்கு. அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சரி, போ பார்வதிட்டு பேசு. சரி அர்ஜுன். என்னக்கா, துர்கா பேசினதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? அவ பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதக்கா. அவளை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. எப்போ நம்மள வச்சு என்ன பிரச்சனைய உருவாக்கலான்னு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா. இன்னைக்கு அர்ஜுனுக்கு அடிபட்டத ஒரு காரணமா வச்சு உன்கிட்ட சண்டை போட்டுட்டா. அதுக்காகலாம் நீ இப்படி வருத்தப்படாதக்கா. இல்ல மலர்,
அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. நானும் அர்ஜுனுக்கு அடிப்பட்டதை கூட பார்க்காம சந்தோஷ் மாமாவை பத்தி பேசிருக்க கூடாது. தப்பு என் மேலேயும் தான். அவங்க சொன்ன மாதிரி நான் சுயநலமா தானே நடந்துக்கிட்டேன். அர்ஜுன் என்னாச்சு, வலிக்குதா? இல்ல மலர், ஓகேதான். அர்ஜுன் என்ன பண்ற? எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிட வேண்டியதானே? நான் இத கூட பண்ண மாட்டேனா? நீ எதுக்காக தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? மலர், இதுல என்ன கஷ்டம் இருக்கு? கை கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது, அதான் காயம் சரியாயிடுச்சான்னு பார்த்துட்டு மருந்து போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குதான் என்ன கூப்பிட வேண்டியதானேன்னு கேட்டேன். கைய காட்டு. ஐயோ, என்ன ஆச்சு? வலிக்குதா? இல்ல, சும்மா கத்துனேன். ஓ அர்ஜுன், நான் பயந்தே போயிட்டேன். ஏன் மலர், என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? என்ன அர்ஜுன் இப்படி கேக்குற? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் உன் வாயால கேட்கணும்னு தோணுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு சின்னது அடிப்பட்ட கூட நீ துடிச்சு போயிடுறியே, அதான் கேட்டேன். அர்ஜுன், சின்னதோ பெருசோ உனக்கு எப்பவும் எந்த வலியும் கொடுத்துடவே கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனா நான் உனக்கு நிறைய வலிகளை கொடுத்துடல மலர். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? அவ்வளோ வலிய கொடுத்திருந்தாலும் இப்போ அதை விட அதிகமா எனக்கு உன்னோட அன்பையும் காதலையும் அளவில்லாம கொடுக்கறல்ல. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வலியெல்லாம் மறந்தே போச்சு. எனக்கு எந்த வலினாலும் நான் அதை தாங்கிப்பேன் அர்ஜுன். உனக்கு ஏதாவது ஒரு வலினா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்னாலும் நீ என்னதான் கூப்பிடணும். இது இந்த மலரோட ஆர்டர். சரிங்க மேடம். மலர், மலர், மலர். ஏய், இன்னும் ரொம்ப நேரமா என்னைய பார்த்துட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், உன்னை என் கண்ணுக்குள்ள வாழ்நாள் முழுக்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உன்னை நிறைய லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன் கூட 100 வருஷத்துக்கும் மேல சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழணும் போல இருக்கு அர்ஜுன். இப்போ அப்படிதானே மலர் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இல்ல, அது என்னது? இல்லையா? அது இல்ல அர்ஜுன். ஜெயில இருக்கிற சந்தோஷ் மாமாவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்திலேயே ஒரு புருஷனை ஒரு பொண்டாட்டி இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு உன்னை நான் அப்படி லவ் பண்ண போறேன். அப்படியா? சரி, ஓகே. நீ எப்படி லவ் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சாம்பிள் காட்டு. இல்ல இல்ல அர்ஜுன், அதெல்லாம் அப்புறமா தான். அதெல்லாம் முடியாது. நீ எப்படி லவ் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சாம்பிள் காட்டியே ஆகணும், அப்பதான் நான் நம்புவேன். ஐயா, இதெல்லாம் போங்கு, நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது ஜஸ்ட் மினி லவ். அர்ஜுன், நீ தானே சொன்ன, அதான் சாம்பிள் காட்டு. கண்ணு மூடு. மலர், என்ன இது? முத்தம். இது ரொம்ப பெரிய குத்தம். ஏன் இப்படி ஏங்க வச்சு ஏமாத்துற? இப்போதைக்கு இவ்வளவுதான். மத்ததெல்லாம் சந்தோஷ் மாமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான். அது வரைக்கும் இந்த மினி லவ் தான். ஓகேவா? அர்ஜுன், மலர், உங்க 2 பேரையும் அம்மா கீழே கூப்பிட்டாங்க, வரீங்களா? வரோம்க்கா.
கூப்பிட்டீங்களா? ஆமா அர்ஜுன், இந்தா. உன்னை தாண்டி எதிர்பார்த்தேன். சரியான நேரத்துல வந்திருக்க. என்னம்மா இது? இது உங்க 2 பேருக்கும் சிம்லாவுக்கு ஹனிமூன் போறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்ஸ். அம்மா அது இரு அர்ஜுன், அம்மா இன்னும் சொல்லி முடிக்கலல்ல. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. அர்ஜுன், 1 வாரத்துக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலயும் நீங்க எத்தனை நாள் அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அங்க என்னென்ன தேவையோ அதையெல்லாம் துர்கா கிட்டயும் ஆனந்த் கிட்டயும் சொல்லுங்க. அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. என்னம்மா துர்கா, நான் சொல்றது கரெக்டா? கண்டிப்பாமா. இதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? என் தம்பி சந்தோஷமா இருந்தா அதுதானே எனக்கு முக்கியம். என்னம்மா இப்படி திடீர்னு ஷாக்லாம் கொடுக்குறீங்க? அர்ஜுன், ஹனிமூனுக்கு போறது ஷாக்கா இருக்குன்னு சொல்ற முதல் ஆள் நீதான். நீயும் மலரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க பேச்ச கேட்டு சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவியா? அதை விட்டுட்டு இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அர்ஜுன், ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச கையோட ஹனிமூனுக்கு போனாதானே நல்லா இருக்கும். தடங்கள் எதுவும் சொல்லிட்டு இருக்காம சந்தோஷமா போயிட்டு வாங்க. அர்ஜுன், என்ன யோசிக்கிற நீ? போய் உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஃப்ளைட். அர்ஜுன், மலர், நீயும் உனக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. ஜஸ்ட் 1 வீக் தானே. இங்க இருக்கிற பிரச்சனைங்க எல்லாத்தையும் மறந்துட்டு 2 பேரும் அங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. அம்மா அம்மா இது வேண்டாம்மா. என்ன அர்ஜுன், ஏன் வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா, சந்தோஷோட கேஸ் விஷயமா சில முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. நாங்க போயிட்டா அதெல்லாம் அப்படியே நின்னுடும்மா. அதனாலதான் நான் யோசிக்கிறேன். அதனால என்ன அர்ஜுன்? அதான் வீட்ல நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க போறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா போய் ஹனிமூனை கொண்டாடிட்டு வர வேலையை மட்டும் பாரு. அம்மா அது சரி வராதுமா. சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன அர்ஜுன், நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப வேண்டாம் வேண்டான்னு சொன்னா அப்ப என்னோட வார்த்தைக்கு என்னடா மரியாதை இருக்கு? இந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடந்துராதா? என் பேர குழந்தைய என் கையால தூக்கி கொஞ்ச மாட்டேன் நானு. ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு புள்ளைக்கு ஒரு வாரிசு வரணும், அவனும் வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இங்க பாரு அர்ஜுன், சந்தோஷ வெளியில எடுக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். அந்த பிரச்சனையை எல்லாம் ஒரு காரணமா காட்டி நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் தள்ளி போடுறது சரியில்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லாத அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். அடுத்து இந்த ஊர் உலகம் என்னெல்லாம் பேசும்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி யாரும் உன்னையும் மலரையும் எதுவும் பேசிடக்கூடாது. அப்படி பேசிட்டாங்கன்னா நிச்சயமா என்னோட மனசு தாங்காது அர்ஜுன். என்ன அர்ஜுன் இவ்ளோ யோசிக்கிற? இதுவரைக்கும் அம்மா எதுக்காகவும் இவ்ளோ வருத்தப்பட்டதில்ல.
வராங்க? ஏதாவது பிரச்சனை பண்ண வராங்களா? அன்னைக்கு ஏதோ சண்டை போட்டாங்கன்னு மலர் சொல்லுச்சு. இப்ப வேற எதுக்கு வராங்க? மலரு, மலரு, சந்தோஷ் மாப்பிள்ளையோட அம்மா வராங்க. யாரு? சுசீலா அத்தையா? ஆமா. அத்தை வாங்க அத்தை, உள்ள வாங்க. டே கட்டெரும்பு, போய் பார்வதி அக்காவை கூட்டிட்டு வா. அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லு போ. அத்தை உட்காருங்க, அத்தை உட்காருங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? ஏதோ இருக்கேன். என் புள்ள எப்ப வெளியில வருவான்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. கண்டிப்பா சந்தோஷ் மாமா சீக்கிரமே வெளியே வந்துருவாரு. அவரை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அத்தை எப்படி இருக்க பார்வதி? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சரி விடுமா, என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சந்தோஷ்க்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்கிக்க மாட்டேன். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னதும், அதுவும் இந்த வீட்ல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அது நடந்துச்சுன்னு தெரிஞ்சதும் என்னால என் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். பார்வதி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்புறமா சந்தோஷ்க்கு அப்புறம் எனக்கு நீங்க 2 பேர் மட்டும்தான் ஆறுதல். அதான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க மாமாவுக்கும் உடம்பு முன்ன மாதிரி எல்லாம் இல்லம்மா. சந்தோஷம் நினைச்சு அவரும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ எப்படி இருக்காரு அத்தை? இப்ப பரவாயில்லம்மா, வீட்டுலதான் இருக்காரு. மலர் கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்கறியா? ஐயோ சாரி அத்தை, மறந்துட்டேன். நீங்க இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா நீ பேசிட்டு இரு. டேய் வாடா. அத்தை என்னாச்சு? ஏன் அழறீங்க? பார்வதி, நீ முதல்ல இங்க வந்து உட்காரு. உட்காரு. அத்தை உங்க மாமா வீட்ல ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருமா. உனக்கே தெரியும்ல, அவருக்கு சந்தோஷ் தான் எல்லாமே. இப்போ புள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சு அவர் கூனி குறுகி போய் நிக்கிறாருமா. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அத்தை, அப்படி இல்ல, மாமாவுக்கு எதுவும் ஆகாது அத்தை. நீங்க பயப்படாதீங்க. நீங்க அவருக்கு நம்பிக்கை கொடுத்து பேசுங்க. சந்தோஷ மலர் எப்படியாச்சும் வெளியில எடுத்துருவா. மாமா கிட்ட அதை சொல்லி புரிய வைங்க. இங்க பாரு பார்வதி, நம்ம சந்தோஷ வெளியில எடுக்கிற விஷயமாதான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேம்மா. நமக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. அவரால சந்தோஷ வெளியில எடுத்துட முடியும்னு சொல்றாருமா. என்னத்த சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம்மா, ஆமா. ஆனா இந்த கேஸ்ல எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிராக தானே இருக்கு. அந்த லாயரால எப்படி அவரை வெளியில கொண்டு வர முடியும்? அதுக்கும் அவர் ஒரு வழி சொல்லிருக்காரு. அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவர் நம்ம சந்தோஷ வெளியில எடுத்துடலான்னு சொல்லிட்டாருமா. அத பண்றதுக்கு முக்கியமா உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்னத்த என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவரை வெளியே கொண்டு வரதுக்காக நான் என் உயிரியை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் பார்வதி. இது என்னது? இது எல்லாமே வக்கீல் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. இத பாரு, இத பாரு. இது நிக்கிதா அர்ஜுனை பத்தி எழுதின மாதிரி ஒரு டைரி. இத பாரு, இதெல்லாம் அந்த அர்ஜுனுக்கு நிக்கிதா அனுப்பின மாதிரியான கிரீட்டிங்ஸ். அப்புறம் இது எல்லாமே நிக்கிதா அர்ஜுனுக்கு எழுதின மாதிரியான லவ் லெட்டர்ஸ். ராசி கெட்டவன ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட 1000 தடவைக்கு மேல நான் சொல்லியிருப்பேன்லடா. ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் அது மட்டும் உன் மண்டையில உரைக்கவே மாட்டேங்குது. அந்த பார்வதி என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ
அப்பவே நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. அவ வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவளால நம்ம குடும்பம் அனுபவிச்ச கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா சந்தோஷ் யோசிச்சு பாரு. என்னம்மா நீங்க? இங்க பாரு சந்தோஷ், நான் உன்னை பெத்தவ, நான் உனக்கு தீங்கு நினைச்சு சொல்லல. அம்மா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். நான் உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன், நீ என்ன நம்புனா முதல்ல நான் குடுக்கறதுல சைன் பண்ணு. வக்கீல் சார் அந்த ஃபார்ம் கொடுங்க. இந்தாங்க மேடம். இது பாரு, இதுல நீ சைன் பண்ணணும். என்னம்மா இது? உனக்கும் பார்வதிக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கான ஃபார்ம் தான் இது. இதுல கையெழுத்து போட்டு கொடு, உன் தலையெழுத்தே மாறிடும்டா. மா, என்னம்மா இது முட்டாள்தனமா இருக்கு? நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் பார்வதி நான் டைவர்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சமா சம்மந்தம் இருக்கா? இப்ப நீங்க பண்றதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்காமா? ஆமாண்டா, நான் பண்றது அநியாயமா தான் உன் கண்ணுக்கு தெரியும். உன் பொண்டாட்டியும் அவ தங்கச்சியும் பண்ற அநியாயம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது, அப்படித்தானே? இங்க பாரு சந்தோஷ், நான் சொல்ற உன்னை கேளு. முதல்ல அந்த பார்வதியை வெட்டி விடு. அதுக்கப்புறம் உனக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எல்லாமே நல்லதா தாண்டா நடக்கும். இது உங்க முட்டாள்தனம்னு சொல்றதா இல்ல மூட நம்பிக்கைன்னு சொல்றதானே எனக்கு புரியல. எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் பார்வதி தான், அவளோட ராசி தான் சொல்றீங்களாமா? இங்க பாருங்க, எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு இந்த மாதிரி கெட்டது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன சொன்ன? நான் உனக்கு கெட்டது பண்றேனா? ஆமாமா, பார்வதி மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறதே நீங்க எனக்கு செய்யற கெட்டதுதான். அவ பாவம்மா. எனக்கு எது நடந்தாலும் அவளையே குத்தம் சொல்லி நானும் அவளும் இத்தனை நாளா பிரிஞ்சிருந்தோம். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சோம். கடைசியில இப்படி ஒரு பிரச்சனை வந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் வெளியே வருவேனா, திரும்ப பார்வதி கூட சேர்ந்து வாழ்வேனான்னு ஒவ்வொரு தடவையும் பரிதவிச்சு போய் நிக்கிறேன். மனசாலையாவது அவ கூட நான் வாழ்ந்த நாள் நினைச்சுக்கிட்டு காலத்தை கழிப்பேனே தவிர அவளை ஒரு நாளும் பிரியவே மாட்டேமா. அப்படி என் பார்வதியை பிரிஞ்சாதான் நான் வெளியே வருவேன்னா அதுக்கு நான் இங்கேயே சாகுறது மேல். சந்தோஷ், வெளியே வந்து அவளை பிரிஞ்சு வாழ்றதுக்கு இங்க அவன் நினைப்போடே வாழ்ந்துட்டு போயிடுவேன். டேய் சந்தோஷ், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்றதாமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வக்கீல கூட்டிட்டு வந்த உடனே என்ன வெளியெடுக்க தான் ஏற்பாடு பண்றீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்றதுக்கு வந்து நிக்கிறீங்க. இதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பார்க்க கூட வந்திருக்க மாட்டேன். போயிடுங்க. சந்தோஷ், சந்தோஷ். சார், மேடம். வணக்கம் மேடம். யார் நீங்க? என்ன விஷயம்? மேடம், நான் டிராயிங் ஆர்டிஸ்ட் குகன். அர்ஜுன் தம்பி வர சொல்லியிருந்தாரு. டிராயிங் ஆர்டிஸ்டா? துர்கா? ஒரு நிமிஷம். என்னாச்சு துர்கா? யார் இவரு? அம்மா, இவரு டிராயிங் ஆர்டிஸ்ட்மா. அர்ஜுன் தான் வர சொன்னானா? வணக்கம். அர்ஜுன், என்ன விஷயம்? எதுக்காக இவரை வர சொல்லிருக்க? அம்மா, நிக்கிதாவோட மொபைலுக்கு அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவன் யாரு, எதுக்காக நிக்கிதாவுக்கு கால் பண்ணிருக்கான், நிக்கிதாவோட கொலைக்கும் அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை விசாரிக்க போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துக்கு நானும் மலரும் போயிருந்தோம். நான் போன உடனே அவனை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு அவன் யாரு, நிக்கிதாக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், அவளை கொலை பண்ணது யாருன்னு நிச்சயமா கண்டுபிடிச்சிருக்கலாமா. ஆனா அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவன் தப்பிச்சிருந்தாலும் அவனோட முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்குமா. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மலர். சரிக்கா. மலர்,
எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி அர்ஜுன். என்னக்கா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி என்ன அப்படி பாக்குற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? எங்கயா? என்னக்கா நீ? நாங்க 2 பேரும் போகும்போது நீயும் இங்க தானே இருந்த. உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனோம். அந்த டிராயிங் சார்ட்டை எடுத்துட்டு போய் அர்ஜுனுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசரை மீட் பண்ண போறோம்னு சொன்னேன்ல. அப்படியா? அவரை தான் பார்க்க போனீங்களா? ஆமாக்கா. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே, அதான் வேற எங்கேயாச்சும் போனீங்களான்னு கேட்டேன். நாங்க வேற எங்கக்கா போறோம்? இப்போதைக்கு சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வரதை தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது? சந்தோஷ் மாமாவை வெளியே கொண்டு வந்து அவரை உன் கூட சேர்த்து வைக்கிற வரைக்கும் வேற எதுலயும் எங்க கவனம் போகாது. நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. சந்தோஷ் மாமாவை சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துருவோம். என்ன பார்வதி, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, நீ மலர்கிட்ட பேசிட்டு இருந்தத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ அவகிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா அத நேரடியா கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்வதி, நீ என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு ட்ரை பண்ணாத. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன பார்வதி அப்படி பாக்குற? உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? அர்ஜுனும் மலரும் உண்மையாவே உன் புருஷனை காப்பாத்ததான் முயற்சி பண்றாங்களா, இல்ல முயற்சி பண்றோன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் உனக்குள்ள இருக்கு. என்ன, நான் சொல்றது கரெக்டா? இங்க பாருங்க, எனக்கு என் தங்கச்சி மேலயும் அர்ஜுன் மேலயும் எந்த சந்தேகமும் இல்லை. நான் அந்த மாதிரி ஏதோ நினைக்கவும் இல்லை. நான் நினைக்கிறேன்னு நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேனா, இல்ல நீ உன் புருஷன் வெளியே வந்துடுவான்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கியான்னு தான் எனக்கு தெரியல. பார்வதி, என்னதான் நீ உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால அவ மேல சந்தேகம் வந்தும் அத நேரடியா வார்த்தையால கேட்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கேன்னு, அவளை என்கிட்ட விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அவளை நீ இன்னும் நம்புறேன்னு ஏன் முன்னாடி காட்டிக்க நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் உன் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அவ மேல வச்சிருக்கிற மாதிரி அவளும் உன் மேல உண்மையான பாசத்தோட இருந்திருந்தா இப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்னு நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜோடியா இப்படி ஊர் சுத்திட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல? என்ன, எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு பாக்குறியா? இப்ப அது முக்கியம் இல்ல. இன்னும் எனக்கு என்ன விஷயம் எல்லாம் தெரியுங்கிறது தான் முக்கியம். ஆக்சுவலா உனக்கு தான் இந்த விஷயம் புதுசாவும் அதிர்ச்சியாவும் இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி இல்ல. ஏன்னா அவங்க இப்படி போறது முதல் தடவை இல்ல, ரொம்ப நாளா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியல. நான் அப்படியெல்லாம் சொல்றது கேட்கும்போது மலர் மேல இருக்கிற கோவத்திலையும் அவளை எனக்கு பிடிக்காதுங்கிற காரணத்தினாலேயும் தான் நான் இப்படியெல்லாம் சொல்றேன்னு நீ நினைக்கலாம். ஆனா மலரை பத்தி இப்படியெல்லாம் உன்கிட்ட நான் சொல்றதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்.
அவளை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றதுக்கு காரணம், கண்மூடித்தனமா நீ நம்பி ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நானும் உன்னை நிறைய தடவை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேன். ஆனா புருஷனை பிரிஞ்ச சோகத்துல நீ சாக போறத பார்த்ததும் எனக்கே மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு பார்வதி.